வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செங்கல்பட்டோட growth எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, செங்கல்பட்டோட growth எப்படி இருக்கும், மெட்ரோக்கு அப்புறம் ஒரு இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. தொடர்ந்து கடைசி வரையும் பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. செங்கல்பட்டு ரியல் எஸ்டேட்ல ஏன் இம்பார்ட்டண்டா பாக்குறாங்க, ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செங்கல்பட்டா தேர்ந்தெடுக்கணுமா அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க. சென்னையிலிருந்து சரியா செங்கல்பட்டு 55 கிலோமீட்டர்ல இருக்கு. அதாவது நீங்க ஒரு நார்த் சென்னையிலிருந்து சவுத் சென்னை போகணும் அப்படின்னா 35 கிலோமீட்டர்ல சராசரி 60 கிலோமீட்டர் வரையும் அதோட டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ மெட்ரோ ஃபேஸ் 2 எக்ஸ்டென்ஷன் வேற அங்க வருது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப செங்கல்பட்டை நோக்கி நிறைய இன்வெஸ்டர்ஸ், ரியல் எஸ்டேட்டர்ஸ், ப்ரொமோட்டர்ஸ் இவங்க எல்லாருமே பார்வை செலுத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வெறும் 55 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய செங்கல்பட்டு ரியல் எஸ்டேட்ல பூம் கிரியேட் பண்ணுமா அப்படின்னா 100% கிரியேட் பண்ணும். அது போக பாத்தீங்கன்னா ஆல்ரெடி செங்கல்பட்டை பொறுத்தவரையிலும் காலேஜஸா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா தான் செங்கல்பட்டு இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் செங்கல்பட்டை பொறுத்தவரையிலும் அது ஜிஎஸ்டி ரோடு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான விஷயமா இருக்குது. ரயில் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே எல்லாத்துக்குமே கிடைச்சிருது. அதனாலதான் நிறைய பேர் செங்கல்பட்டை நியூ சென்னை அப்படின்னு சொல்றாங்க, சேட்டலைட் சிட்டி அப்படின்னும் சொல்லிட்டு இருக்காங்க. செங்கல்பட்டு அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்டர் growth அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. மெட்ரோ ஃபேஸ் 2ஓட இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். கிண்டி, தாம்பரம், ஏர்போர்ட், பெருங்களத்தூர், வண்டலூர், கூடுவாஞ்சேரி, அதுக்கப்புறம் செங்கல்பட்டு, இது ஃபேஸ் 2 எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொன்னதுல இருந்தே எல்லா ரியல் எஸ்டேட்டோட பார்வையும் செங்கல்பட்டை நோக்கி இருந்துச்சு. எதனால அப்படின்னா இங்க வாங்குறத தான் அங்க ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல கிடைக்குது அப்படிங்கிறது இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நீங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு நீங்க செங்கல்பட்டு அப்படின்னு யோசிக்கும் போது 55 கிலோமீட்டர் சென்னையில இருந்து அது முன்னாடி சொன்னோம். ஆனா ஈஸி அக்சஸ் மெட்ரோ இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியரா இருக்கும் ஒரு டிராவலுக்கு. ஏன்னா நீங்க இங்க மாதாவரத்துல இருந்து சோழிங்கநல்லூர் போறேன் அப்படின்னா உங்களுக்கு சராசரி 50 கிலோமீட்டர் ஆகுது. ஆனா அதுக்கே மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்குதுன்னா தாராளமா வாங்கிக்க முடியும். அப்படின்னா ஏன் செங்கல்பட்டுல வாங்க முடியாது? இப்பவும் செங்கல்பட்டுல 600-700 ரூபாய்க்கு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸா இருக்கிறேன் அப்படின்னா வாங்கி வச்சா ஒரு 10 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கன்வர்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். அப்ப ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் எழறது சாதாரணமே. சரி, செங்கல்பட்டுல ஒரு growth ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு கூடுவாஞ்சேரி, தாம்பரம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அட்மோஸ்ட் நீங்க ஒரு வீடு கட்டி, இண்டிவிஜுவல் வீடு கட்டி எல்லாம் லேண்ட் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் ஒரு 3500 பிளஸ்ல தான் அங்க உங்களுக்கு கிடைக்கும். அது போக உங்களுக்கு பில்டிங் காஸ்ட் இதெல்லாம் கணக்கு பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 80 லட்சம் இல்லாம நீங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா நீங்க செங்கல்பட்டு பிளான் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 லட்சத்துல மொத்தமாவே முடிகிற அளவுக்கு வைடா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. காஸ்ட் உங்களுக்கு கம்மியா இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் இருந்து பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட் கம்மியாகவும், பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷன் அதை பெருசா யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி செங்கல்பட்டை நோக்கி தான் இருக்குது. அதனாலதான் நிறைய பில்டர்ஸ் என்ன பண்றாங்க, அந்த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸையும் என்ஆர்ஐஸையும் செங்கல்பட்டுக்கு டார்கெட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எதனால அப்படின்னா அவங்களால வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. என்ஆர்ஐஸ் ஏன் டார்கெட் பண்றாங்க, வாங்கி வச்சுட்டு அவங்க ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால. இந்த 2 பீப்புள்ஸை டார்கெட் பண்றதுக்கான ரீசன் அதுதான். நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா வித் மெட்ரோ இருக்குது, ஆன் ஜிஎஸ்டி ரோடு வேற, பிளஸ் உங்களுக்கு ஆல்ரெடி சபர்பன் ட்ரெயின் வேற இருக்கு. பொதுவா என்ன சொல்லலாம்னா ஒரு ட்ரிபிள் கனெக்டிவிட்டி அட்வான்டேஜ் அப்படிங்கிறது அந்த ஏரியா கிடைக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் நீங்க செங்கல்பட்டை பத்தி சொல்லுங்க, செங்கல்பட்டோட growth என்ன அப்படின்ட்டு. செங்கல்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சிட்டியா கன்வெர்ட் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிறது. இப்ப திருவள்ளூர் வீடியோ பார்த்திருப்போம். திருவள்ளூர் எப்படி இங்க நார்த்தை பேஸ் பண்ணி கன்வர்ஷன் கிடைக்குதோ அதே மாதிரி சவுத்தை பேஸ் பண்ணி செங்கல்பட்டு ஒரு பெரிய பெரிய சிட்டியா வரப்போகுது அப்படிங்கிறது. அதனாலதான் தே ஆர் ஆல்சோ கால்டு மினி சென்னை அப்படின்னு செங்கல்பட்டை சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, யாருக்கெல்லாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ். சரி, என்னால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு 5 வருஷத்துக்கு மேல ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ண முடியும் அப்படிங்கிற இன்வெஸ்டர்ஸ் யாரெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, சென்னையிலேயே நாங்க ஒரு 5 இடம் வச்சிருக்கிறோங்க, இதுக்கு மேல மறுபடியும் சென்னையில வாங்கணுமா அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா நீங்க செங்கல்பட்டுல வாங்குங்க. க்ரோயிங் சிட்டில முதலீடு பண்றதுதான் நல்ல ஒரு இன்வெஸ்டருக்கான அழகு. நிறைய பெரிய பாஸ் பிசினஸ் பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி ஒரு 15 வருஷம் கழிச்சு எந்த ஏரியா டெவலப் ஆகும்னு சொல்லுங்க, அந்த ஏரியால ஒரு ஏக்கர் கணக்குல வாங்கி வைக்கலாம்
அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்கி வைக்கிறாங்க. அது நீங்க நிறைய பேர் டிஸ்கஷன்ல இருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்ப நார்த்ல இருந்து இங்க வர்றவங்க அத்தனை பேருமே மேக்சிமம் வாங்கி வைக்கிறது ஏக்கர் கணக்கில் வாங்கி வைக்கிறாங்க. எந்த சிட்டிலயாவது அவங்க வாங்கி வைக்கிறாங்கன்னு சொல்லுங்க? கிடையாது. எல்லாமே அவுட்டர் ஸ்கெட்ச் ஏரியாஸ்ல ஏக்கர் கணக்கில் அவங்களுக்கு லேண்ட் இருக்குது. ஏன் லேண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வருவாங்க. அப்ப வரும்போது பயங்கரமான இப்ப வாங்கி வைக்கும்போது ஒரு ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கிறது நாளைக்கு வந்து தௌசண்ட்ஸ்லயோ லேக்ஸ்லயோ வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் கொடுக்கும். ஒரு நல்ல முதலீடு. எல்லாத்தோட ஆசை என்ன அப்படின்னா இன்னைக்கு காலையில போட்டா நாளைக்கு காலையில நான் சம்பாதிச்சிடணும் அப்படின்னு. அப்படி எல்லாம் சம்பாதிக்க முடியாது. அப்படி எல்லாம் சம்பாதினா பல ஏமாற்றங்களை நீங்க சந்திக்க வேண்டியதுதான் வரும். ஸோ ஏமாற்றங்களை சந்திச்ச நபர்களை தேடி பார்க்கணும், நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா தயவு செஞ்சு கோர்ட்டுக்கு போயிட்டு லேண்ட் கிரைபிங் கேஸ்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, லேண்ட் இஷ்யூல எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொரு வக்கீலையும் பிடிச்சி சார் லேண்ட் இஷ்யூஸ்ல உங்களுக்கு எத்தனை கேஸ் இருக்குதுன்னு கேட்டு பாருங்க. 5 வருஷ கேஸ் 4 வருஷ கேஸ்னு இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கிற கேஸ் எக்கச்சக்கமா இருக்கும். அப்ப நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது திங்க் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஒரு சிலர் வந்து நான் ப்ராப்பர்ட்டியோட காசும் கம்மியா இருக்கணும், எனக்கு சிட்டி ஆக்சஸும் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து சிட்டி ஆக்சஸ்க்குள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாமே 3000 அண்ட் எபோவ்ல தான் இன்னைக்கு இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கி போடணும் அப்படின்னா செங்கல்பட்டு மாதிரி இருக்கிற சிட்டியை நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கணும் அப்படின்னா இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 to 10 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய growth வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி ஒரு என்ஆர்ஐ பையர்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 வருஷம் நான் அங்கே வெளிநாட்டில் இருக்கிறேன், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் டு சென்னை அப்படின்னு வரும்போது செங்கல்பட்டு ஒரு பெரிய சிட்டியாக இருக்கும். சென்னை வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் சிட்டியாக இருக்கும். பட் ஏன்னா எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு சில டிராஃபிக்ஸ் கண்டிப்பாக இருக்கலாம். ஆனால் அது செங்கல்பட்டு மாதிரி ஏரியாவில் இன்னும் வைடாக இருக்கிறதுனால டிராஃபிக் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு செங்கல்பட்டு ஒரு பெரிய மார்ஜின் கிரியேட் பண்ணிக்கூடிய ஒரு வேல்யூமாக இருக்கும். கன்க்ளூஷனாக என்ன சொல்லணும் அப்படின்னா செங்கல்பட்டு ஒரு க்ரோத்தாக இருக்குமா அப்படின்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாகவே இருக்கும். யாரெல்லாம்னா நான் 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரையும் என்னால் வெயிட் பண்ண முடியும், என்னால் அஃபோர்டபுள் இந்த டைம்லாம். அதே மாதிரி ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது யார் வேணாலும் வாங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் தான் இருக்குது. அது ஃபஸ்ட் டைம் பையராக இருக்கலாம், இல்லை மிடில் ஆவரேஜ் பையராக இருக்கலாம், இல்லை என்ஆர்ஐ பையர்ஸாக இருக்கலாம், யார் வேணாலும் வாங்கலாம். இங்கே நான் வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருக்கிறேன், 700 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு கிரவுண்டு வாங்கக்கூடிய அளவுக்கு இங்கே 600ஐயும் அங்கே ஒரு கிரவுண்டு அப்படிங்கிறது 2400 ஸ்கொயர் ஃபீட். அப்போ இந்த 600 ஸ்கொயர் ஃபீட்டில் முதலீடு பண்ணுறதா அங்கே 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் முதலீடு பண்ணால் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது எத்தனை மடங்கு வரும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் செங்கல்பட்டில் தாராளமாக வாங்கலாம். நான் அதிகமாக வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிறதா ஒரு இடமோ ஒரு நிலமோ வாங்கணும் அப்படின்னா அதுக்கு பணம் மட்டும் போதாதுங்க, அறிவும் தேவை. அந்த அறிவை தான் நாங்கள் இந்த லேண்ட் டீல்ஸ் சேனலில் கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தாராளமாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறோம். இல்லை எங்கிட்ட பேசணும்னு நினச்சா அங்கே இருக்கிற டிஸ்பிளேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தாராளமாக கூப்பிட்டு பேசுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.